என்று சொல்லி அதில் போய் அஞ்சலி செலுத்துறீங்க. அது என்ன நினைவு இடம்? அவர் போய் மக்கி மண்ணா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அப்புறம் நினைவு இடங்கிறேன். அந்த இடத்துல போய்கிட்டு என்ன மரியாதைங்கிறேன்? ஒருத்தர் போய் புதைச்சா அந்த இடம் மரியாதைக்குரிய ஆயிருமா? அவர் தான் போயிட்டாரு, அப்புறம் என்ன அவருக்கு என்ன மரியாதை? அப்போ நினைவிடம்ங்கிறீங்க, அதில் போயிட்டு மரியாதை செலுத்தி கிடக்குறீங்க. இதெல்லாம் மதவாதிகள் செய்வதை விட கூடுதலாக உங்களுக்கு தெரியலையா? அவன் தான் சிந்திக்காதவன் முடிவு கட்டினீங்க, சரி தொலைஞ்சிட்டு போறான்னு விடுங்க. நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கல்லுக்கு போட்டு மாலையை பண்ணி அவன் தேங்காயை கொண்டா நீ மலர் மாலையை கொண்டு வைக்கிறீங்க. இது நான் கேட்குறேன், இதெல்லாம் இவங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு தெரியல. இதுலேயே 4 பேருக்கு 4 கருத்து கூட இருக்கலாம். இதில் அந்த செயலை கண்டிக்கக்கூடியவர் இருக்கலாம். ஏன்னா யூனிஃபார்மாக அவங்கள்ட்ட இல்லை பேச நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சில விஷயங்களில் அது தப்பு தான் ஒருத்தர் சொல்லுவார். பொங்கலுக்கு 4 கருத்து சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவர்களுக்கு இதில் 4 கருத்து கூட இருக்கலாம். நாங்கள் 4 கருத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரே கேள்வி தான் கேட்குறோம். இது தவறு என்றால் தவறுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மற்ற சாமி சிலைகளை பற்றி செய்தவனை கண்டிக்கிறது போல மேடை போட்டு இது ஒரு காட்டு மிராண்டித்தனம், இது ஒரு பைத்தியக்காரத்தனம், இந்த சிலைக்கு அந்த கான்செப்டில் பண்ணீங்களா? வீரமணியை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் பண விஷயத்தில் எதிர்ப்பீங்களே தவிர இந்த கான்செப்டை எதிர்த்திருப்பீங்களா? இந்த கொள்கையை இந்த தப்பான சித்தாந்தனை எதிர்த்திருப்பீங்களா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? சும்மா பகுத்தறிவுங்கிறாங்க. பெரிய பகுத்தறிவு உள்ளவர்கள்லாம் இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார்கள். எந்த ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு ஆளும் சிலைக்கு மாலை அணிவிக்கிறது என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சூரியனை கடவுளுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மாட்டுக்கு நன்றி செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பொம்பளை கல்யாணம் செய்யக்கூடாது என்பதை பகுத்தறிவாதி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் இணைஞ்சிருக்காரு பெரியார் சொல்லி இருக்கிறார் என்பதை நம்ம தகுந்த ஆதாரத்தோட தேவைப்பட்ட ஆதாரங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது, அதை நம்ம சொல்லி காட்டுகிறோம். அதே மாதிரி முஸ்லீம்கள் மதத்தில் உள்ளவங்க அவங்க சில அடையாளங்களை வச்சுருப்பாங்க. அதில் பயங்கரமான கேள்வி கேட்பீங்க. என்ன கேள்வி? நீ ஏன் தொப்பி போட்டிருக்கிற? அதுவும் மதத்தில் அடையாளம் இல்லை, அடையாளமாக இருக்குன்னு நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நீ ஏன்டா சிலுவையை மாட்டிக்கிறாது, என்னடா உனக்குன்னு வர, நீ அப்படி ஒரு மனுஷன் தானடா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தங்களுக்கு அடையாளம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா? அது இன்னொரு கூட்டமாக கொண்டு அதில் கருப்பு சட்டை போட்டு நிற்கிறது. அதுக்கு ஏதாவது லாஜிக்கு சொன்னீங்கன்னா அது என்ன, நாங்கள் எங்களை தனியாக காட்டிக்கிற விரும்புகிறோம்னா அவனு தனியாக காட்டிக்கிற என்ன தப்பு? நீங்கள் ஏன் தனியாக காட்டிக்கிறீங்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு கருத்தில் இருக்கிற காரணத்தினால் அதன் அடிப்படையில் ஒருத்தர் ஒருங்கிணைப்பீர்களே, ஆனால் அந்த கருத்து தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்தது மூட நம்பிக்கைங்கிறீங்க. நீங்கள் எப்போ பண்ணலாம்? நீங்கள் செய்கிற பரவாயில்லைப்பான்னு சொல்லிட்டா நாங்கள் செய்கிறது பரவாயில்லைன்னு சொல்லலாம். அது தப்புங்கிறீங்க. ஏன் தொப்பிங்கிறீங்க, ஏன் லுங்கிங்கிறீங்க, என்னென்னத்தெல்லாம் மார்க்கம் சொல்லாத ஒன்றை எங்களுக்கு வழங்காமல் செஞ்சால் கூட அது உங்களால் கேள்வி கேட்கப்படுற அளவுக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்குது. நீங்கள் நேர்மையான பார்வை உள்ளவர்களாக இருந்தால் இது ஏன் உங்களை உறுத்தவில்லை? கருப்பு சட்டை போடுவது ஏன் உறுத்தவில்லை? ஏன் இதை போய் கருப்பு ஏன்டா, ஏன் கருப்பு நம்முடைய அடையாளம் ஆகணும்னு கேட்டீங்களா? அப்போ எத்தனை வண்ணங்கள் இருக்கிறத, அந்த வண்ணத்தில் கருப்புக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? அல்ல கருப்பு தான் கூடுதலாக தேர்ந்தெடுப்பு இன்னும் சொல்ல போனால் போடுவதற்கு தகுதி இல்லாத கலர் கருப்பு தானே. ஒரு மனிதன் கோடை காலத்தில் போட்டுக்கொள்ள தகுதி இல்லாத உடையது கருப்பு தான். வெப்பங்களையெல்லாம் அது அதிகமாக உள்ள உடைய செலுத்தும், கேடு செய்யக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. வெயில் காலத்தில் நம்ம நாட்டுக்கு சூட்டான ஒரு உடையே கிடையாது. அதை போய் யூனிஃபார்ம் ஆக்கி 50 பேர் கேடு செய்கிற மாதிரி. அப்போ புர்கா ஏன் கருப்பா போடுறேன்னு கேட்கக்கூடாது. அது எங்கள் மார்க்கத்தில் கருப்பா போட்டுன்னு சொல்லலை, வழங்காமல் போட்டுருக்கான்னு பதில் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். கருப்பில் தான் இருக்குன்னு எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. நீங்கள் கருப்பை ஒரு முக்கியமானதாக்குனா எதுக்குன்னா அடையாளம் வேணாங்கிறீங்க, அப்புறம் என்ன செய்றீங்க? அடையாளம் வேணுங்கிறீங்க. அப்புறம் என்ன? அதை விட பயங்கரமான பகுத்தறிவு. உங்கள் கொள்கை என்ன? கடவுள் இல்லை. கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் ஒருத்தர் உறுதியானவர்னா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த கொள்கையுடைய அந்த வட்டத்துக்கு வெளியே போகாமல் நின்று என்ன செய்யணும்? அவர் நிற்கணும். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பெரியார் வகையராக்கள் இவங்க உள்பட கடவுளுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும். பயங்கரமான பகுத்தறிவாருங்க. கடவுளுக்கு எதில் செய்யணும்? அது என்னடா சமஸ்கிருதத்தில் இதுலையும் பாப்பானை எதுக்கணுங்கிற ஒரு கொள்கை அதில் இருக்கா? பகுத்தறிவு இருக்குதா? கடவுள் இல்லை, இல்லாத அளவுக்கு நீ மலையாளத்தில் செஞ்சா என்ன, தமிழில் செஞ்சா என்ன, இல்லைங்கிற நிப்பியா? நீ செய்கிற அயோக்கியத்தனத்தை தமிழனும் செய்யறதுக்கு அனுமதி கொடுன்னு என்ன அர்த்தம்? தமிழனை இங்கே எப்படி வென்றெடுக்கணும்? தமிழனே உனக்கு அர்ச்சகரா ஆக்கினாலும் போவாதுன்னு சொல்லணும். மேட்ரு அர்ச்சகர் மேட்ரு இல்லடா, பகுத்தறிவு மேட்ருடா. பாப்பான் தான் கிறுக்கு பிடிச்சி போய் என்ன செய்யறான்? அவன் கல்ல போய் கடவுள்கிட்ட கும்பிட்டு இருக்கான். நீ பகுத்தறிவாதியா இருக்கணும். அவன் கொடுத்தாலும் கேட்காத, அர்ச்சகரா கூட ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். அதுக்காக வேண்டி கல்ல கடவுள், அது பகுத்தறிவா? என்ன பண்றாரு? என் தமிழ் மக்களும் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழில் கடவுள்கிட்ட சொல்லு. அது என்ன சமஸ்கிருதத்தை சொல்கிறாய்? அப்ப தமிழில் இதெல்லாம் ஒரு சாதனையா வேற. பெரியார் வந்த பிறகு என்ன சாதனை? கலைஞர் வந்த பிறகு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தோம். ஓதுவார்களை சிதம்பரத்தில் இறக்கி விட்டு ஒரு குழப்பத்தை பண்ணி தமிழில் அவனை போட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு பகுத்தறிவாதியாக வரக்கூடியவனை அவனை போட்டுக்கிட்டு மூட நம்பிக்கை உள்ளவனை தள்ளி விட்டுவிட்டு பகுத்தறிவுக்கு பாடுபட்டவனா இது என்ன பகுத்தறிவு? இப்போ அவன் பகுத்தறிவாதியாக இருப்பான். தமிழில் போட்டுக்கிட்டு நடராஜரை கும்பிட்டு இருப்பானா? அவன் அதாவது புரியாமல் விளங்கிட்டு இருந்தாலும் நம்பிக்கை கம்மியாக இருக்குது. புரிஞ்ச பாஷையில் சொல்ல நம்பிக்கை கூடி போயிருப்பான் அவனுக்கு.
நடராஜர் அவன் பாசையில் பேசுறான்னு வைங்க, நடராஜர் பயங்கரமான ஆளு மனசுல பதியுமா இல்லையா? இது ஒரு சித்தாந்தமா? நீங்க என்ன பண்ணணும்? தமிழில் அர்ச்சனையா? எதுக்கடா அர்ச்சனை வேணாம். பகுத்தறிவாதி என்ன செய்யணும்? நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதில் பகுத்தறிவுக்கு வெளியே நின்று காரணம் வேற காரணம் சொல்லுவாங்க. பதில் என்ன காரணம் சொல்லுவாங்க? அது ஏன் செய்தார் தெரியுமா? இந்த பாப்பா வந்து சமஸ்கிருதம் தான் கடவுள் மொழின்னு சொன்னா, எனக்கு மட்டும் அது தெரியும்னு சொன்னான். அதான் பதில். அது உணர்வு பூர்வமான பதில், அறிவுபூர்வமான பதில். என்ன பகுத்தறிவுக்குள்ள பதில் ஆகுமா? அது அவன் எதுக்காக செஞ்சுட்டு போறான்? ஒரு பகுத்தறிவாதி மக்களை நீங்கள் பகுத்தறிவுள்ள ஆக்குவது உங்க நோக்கமா? அவன் தமிழ்ல முட்டா பயில ஆகணும்னு நோக்கமா? நீ முட்டா பயில போனாலும் சமஸ்கிருதத்தில் முட்டா போயிடாத, தமிழ்ல போய் முட்டாளா போகும். இது என்ன பகுத்தறிவு நான் கேட்கிறேன்? இது பகுத்தறிவா? இது அவர் இது செஞ்சாரா இல்லையா? அதுக்கு என்னது? அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும். அடுத்த பயங்கரமான தத்துவத்தை சொல்றாரு. எந்த ஒரு சென்ஸுமே இல்லைங்க. ஒரு அறிவாளி சொல்ல மாட்டாருங்க. ஒரு கூர்மையான சிந்தனை உள்ளவர் வந்து இப்படி பேசவே மாட்டார். என்ன செய்யணும்? அனைத்து சாதி பாப்பா மட்டும் என்ன அர்ச்சனை பண்ற, அம்புட்டு சாதிக்காரனும் பண்ணணும், எல்லா ஜாதிக்காரனையும் சாமியாராக்கு அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் வேணான்ட்டு உங்கள்கிட்ட திரும்பி வந்தானே அவனையும் கொட்டி கோயிலில் கொட்டி தள்ள புரியலா? அவனையும் போய் அந்த ஓம் ராமாய நமஹான்னு சொல்லாம தமிழ்ல போய்கிட்டு அந்த மந்திரங்களை சொல்லி கடவுளை வழிபடக்கூடியவனா? இல்லாத கடவுளை, உங்க வாதப்படி இல்லாத கடவுளை, எங்க வாதப்படி இல்லாத கடவுள் தான். இல்லாத கடவுளை போய் வழிபடுவதற்காக வேண்டி அனைத்து சாதிகளை அர்ச்சகர் ஆக்குங்கிறீங்களே, இது ஒரு பயங்கரமான கான்செப்ட்னு சொல்றீங்களே. இதுல வந்து நீங்க உணர்ச்சிகரமாக சிலர் தூண்டி விடுறதுக்கு உதவலாம். பாப்பானியத்தை ஒதுக்குறோம். ஏன் அதை விட இதான சரியான ஒதுக்குதல்? எந்த கான்செப்டை வச்சு ஒதுக்குனா அது இல்லாமாக்கு அது ஒதுக்குமா? இப்ப பாப்பானை அவனையும் கை கோத்து விட்டுட்டீங்களே, இப்ப ஒன்னாக்கி விட்டீங்களே. பாப்பானை வந்து பிரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாப்பான் ஒரு பக்கம் மந்திரம் சொல்ல, இவன் ஒருத்தன் மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப ஓதுவார் அங்கிட்டு பார்க்க ஒன்று சொல்றான், இங்கிட்டு பார்க்க ஒன்று சமஸ்கிருதம் சொல்லி என்ன உட்காடுறாங்க. நாளைக்கு 2 பேர் தோல்ல கை போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ சமஸ்கிருதம் சூப்பரா சொன்ன அப்படின்னு ஆயிடுவாங்களா? நாளைக்கு கடைசியில் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சு வந்து கொண்டு போய் மறுபடியும் கல் மண்ணை கும்பிடக்கூடிய ஆக்குறது வந்து பகுத்தறிவா? இது என்ன சிந்தனைங்கிறது? ஒரு அறிவாளிக்கு தோன்றக்கூடிய ஒரு சிந்தனையா? ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களை என்ன செய்யணும்? பகுத்தறிவாவே நம்மளை உங்களை கொண்டு போகணும், விடவே கூடாதுன்னு நினைத்தால் நெருங்காத கல்லு பக்கம் உன்னைய கொண்டு தலையில் கிரீடத்தை வச்சாலும் நீ ஏத்துக்கிறாத. கல்லு தான் இவனாத்தான் கற்பிச்சான் கடவுளை, அது மாதிரி சொன்னாரான்னு இதான் நாங்கள் கேட்குற விஷயங்கள். பகுத்தறிவு இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் எதுலையுமே பகுத்தறிவு இல்லை. நினைவு நாள்னு கொண்டாடுறீங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் நான் படிக்கல, டைம் குறைவாக இருக்குனால அவ்வளோ ஆதாரம் வச்சிருக்கிறேன். எந்தெந்த பேப்பரில் என்னென்ன எழுதினார் என்பதற்கெல்லாம் ஆதாரம் கட்ட ஆதாரம் பிரிண்ட் அவுட்டாக கூட தந்துடுறேன். இன்னும் நேரங்கள் குறைவாக இருக்கனால வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளை நினைத்து கொண்டு இன்னைக்கு நிறைவு நாளுங்கிறீங்க. நினைவு நாளுங்கிறது ஒரு உணர்ச்சி அடிப்படையில் உள்ளவர்கள் கொண்டாடினா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவன் பகுத்தறிவு சிந்திக்க மாட்டேங்கிறான், ஏதோ உணர்வு அடிப்படையில் கொண்டாடுறான்னு ஒத்துட்டு போயிடலாம். பகுத்தறிவாதி என்ன பண்ணணும்? இதுலையும் சிந்தனை செலுத்தணும்ல. இப்போ வந்து 2000 ஒருத்தர் பிறக்கிறார், 2000 ஜனவரி 1 2000 ஒருத்தர் பிறந்தார்னு சொன்னால் அதுதான் அவருடைய பிறந்த நாள். 2009 ஜனவரி 1 ஒரு பிறந்த நாள் ஆகுமா? அது போயிடுச்சு. பிறந்த நாள் திரும்பி வர உலகம் ரிவர்ஸாக சுற்றினா தான் வரும். அவர் என்னைக்கு பிறந்தார் அந்த நாள் சயின்டிஃபிக்காக முடிஞ்சு போச்சு. அது இது பிறந்த நாள் கிடையாது. அது அப்போ நான் திங்கக்கிழமை பிறந்தா வாரம் பிறந்த நாள் கொண்டாடுவீங்களா? அப்போ ஒரு மனுஷன் திங்கக்கிழமை பிறந்தான், அடுத்த திங்கள் பிறந்த நாள், அடுத்த திங்கள் பிறந்த நாள், இது அர்த்தம். ஒரு மனுஷன் பிறந்தான்னு சொன்னால் எப்போ பிறந்தான்னு அந்த செகண்டோட, அதான அறிவியல், அதான பகுத்தறிவு, அதான சிந்தனை. இப்போ நாங்கள் மதவாதிகள் சொல்கிறோம், நாங்கள் அந்த காரணத்தை சொல்லலை. எங்கள் கடவுள் சொன்னார் நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். நாங்கள் இதில் வந்து கடவுளை நம்புகிறோம், ஆராய்ச்சி பார்த்து சிந்திச்சு பார்த்து கடவுளை ஏற்றுக்கிட்டோம். கடவுள் ஒரு ஆர்டர் பண்ணும்போது ஆர்டருக்கு ஒபே பண்ணுறோம்னு வந்துடும். அதுக்கு பதில் அது நீங்கள் பெரிய பகுத்தறிவு எங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் செய்கிறது என்ன? பகுத்தறிவுக்கு ஒத்து இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் இதை செய்வதில் என்ன? நினைவு நாள் எப்படி கொண்டாடுவீங்க? நான் பெரியார் நினைவு நாள் ரத்த தானம் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க. பிறந்த நாள்லையா நினைவு நாள்லையா? அது என்ன பிறந்த நாள்? அது நேத்தான் பிறந்தார். அவர் 2009 தான் பிறந்தாரான்னு கேட்குறேன். அவர் எப்போ பிறந்தார்? அது எப்படி ரிவர்ஸாக வரும்? சயின்டிஃபிக்காக எப்படி வரும்? அப்போ பிறந்த வாரம் பிறந்த கிழமை இப்படிலாம் போயிட்டு இருந்தால் இது என்ன பகுத்தறிவு? நாங்களும் கொண்டாடுறோம்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் பகுத்தறிவுள்ள காரணம் தான் கொண்டாடணும். இது என்ன நம்ம லூஸ் நம்பருக்கு வேணாம்ப்பா, பிறந்த நாள் வரவா போகுதுப்பா, அவர் பிறந்த நாள் ஓடி போச்சுப்பா, அதையாப்பா நினைவு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் கடந்த பிறகு திரும்பி வரப்போவதில்லை. அது நினைவு நாளும் இல்லை, அது பிறந்த நாளும் இல்லை, அது வரப்போவதும் இல்லை. அப்போ பிறந்த நாள் நினைவு நாள் என்று அவர் கொண்டாட இல்லையா? இன்னும் சொல்ல போனால் பெரிய பயங்கரமாக கேள்வி கேட்பீங்க ஆன்மீகவாதிகள்லாம், பணத்தை விரயம் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி.
ஒவ்வொரு ஊர்லையும் இந்த சிலை விடுதலை பத்திரிகையில் வந்திருக்கிற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சிலை வைப்பதற்காக வேண்டி ஒருத்தனுக்கு கொடுக்குற பணத்தை பார்த்தோம்னா இவங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள் நினைக்கிறேன். அந்த அவர் வந்து 10,000 ரூபா கொடுத்தார், இவர் குடும்பத்தோட இவ்வளோ ரூபா கொடுத்தார், எதுக்கு பெரியாருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி காசை கொண்டு போய் கொஞ்சோண்டு பால் ஊற்றினா சிலைக்கின்றவனே இதை குழந்தைய கொடுக்கலாமான்னு பயங்கரமான தத்துவமாக கேட்குறீங்களே, அது தப்பு தான், அதுவும் தப்பு தான். சிலையில் கொண்டு போய் பாலை ஊற்றுறது தப்பு தான். சிலையவே உண்டாக்குறது அதுக்கு மேலே தப்பு இல்லையா? சிலைக்கு ரொம்ப செலவா, சிலைக்கு கொஞ்சம் பால் ஊற்றுறதுக்கு செலவு கூடவா? அப்போ ஒரு செலவைக்கிறதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு பகுத்தறிவாதியும் கொடுக்குறான்னா அது பட்டியல் வர போடுறாங்க பேப்பரில். இதுக்கு பெரியாருக்கு வந்து கூடியது, பெரியாருக்கு சிலை வைத்து ஆக வேண்டும், அது நமக்கு முக்கியமான கடமைன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்தாராம், இவர் கொண்டாடி கொடுத்தாராம், அக்கா கொடுத்தாராம், தங்கச்சி கொடுத்தாரான்னு ஒரு பயங்கரமான பட்டியலை போட்டால் அது லட்சக்கணக்கில் ஓடுது. சிலை வைக்கிறது பகுதிக்கு பகுதி நடக்கிறது, ஊருக்கு ஊர் நடக்கிறது. ஏன் இது என்ன அர்த்தமற்ற ஒரு காரியத்துக்கு இந்த மாதிரி செய்கிறீங்களே? அடுத்தவன்ட்ட காசை வீணாக்கலாமான்னு கேட்கக்கூடிய நீங்கள் இந்த காசை ஏன் ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடாது? ஏன் ஒரு படிப்பகத்துக்கு கொடுக்கக்கூடாது? பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டு படிப்பகம் கட்டக்கூடியவர்கள் பெரியார் சிலையை உடைச்சிட்டு படிப்பகம் கட்டணுமா இல்லையா? அதுவும் இடத்த அடிச்சுட்டு தான் நிற்கிது. பிள்ளையார் சிலை என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருக்கிறதோ அந்த நம்பிக்கையில் சின்ன வித்தியாசம் இருக்கலாம், தேங்காய்க்கு பதிலாக பூ மாறி இருக்கலாம். அது தேவையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா பெரியார் சிலையும் உடைச்சிட்டு பெரியார் எந்த படிப்பகத்துக்கு பாடுபட்டார் அந்த மாதிரி கட்டுவோம் உங்களால் சொல்ல இயலுமா? அப்போ நம்ம அட்டுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அது மாதிரி பெரிய மனிதநேயத்துக்கு தான் பாடுபட்டார் பெரியாருங்கிறாங்க. மனிதநேயத்தை வந்து அவர் மாதிரி குழி தோண்டி புதைக்கக்கூடிய தத்துவங்களை யாரும் சொன்னதே இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. நேரம் முடிஞ்சு அடுத்த அமர்வில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்? இந்த விவரங்கள் இதுக்கு நீங்கள் வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பெரியார் அங்கே போனார், இங்கே போனார், அவர்